ஸ்மால் பாஸ், சோஃபா கடியில் ஒரு கேமரா வச்சிருக்கீங்க பொழுது. இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே. சரி, இந்த கேமராவை ஏன் மிஸ் பண்ணுவோம், ஒரு பாட்டை போட்டு விடுவோம். வடைய மச்சி வாழக்க பச்சி உடம்ப பிச்சு போட போற பச்சி. வடைய மச்சி வாழக்க பச்சி உடம்ப பிச்சு போட போற பச்சி. டண்டு நக்கா டனக்கு நக்கா, டண்டு நக்கா டனக்கு நக்கா. ஸ்மால் பாஸ். ஐயோ, செருப்பால அடிப்பேன். படையா மூடிட்டு. யோ, இங்க ஒரு கேமரா இருக்குது பாத்தியா? சரி படையா. அடப்பா பிரபா, பிரபா செருப்பு வரும். அட என்னடா யோ, எங்க எங்க கேமரா வச்சுக்கிறாங்கப்பா. உங்க லுங்கி கடியில கேமரா வச்சிருக்காங்க. ஐயோ, சொன்னாலும் முடியாது, சிந்தாலும் வச்சிருப்பாருங்க போல. ஸ்மால் பாஸ், இந்த கேமராவில பேசும். ஸ்மால் பாஸ், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. என் கலையை எவனுமே புரிஞ்சிக்க மாட்டான். அந்த கலையை மட்டும்தான் என் கலையை புரிஞ்சிக்குவான். இந்த சூனியெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேன். ஸ்மால் பாஸ், நீங்களும் எங்க நிலைமைய புரிஞ்சிக்க மாட்டீங்க. கொஞ்சம் தூரமா போய் பேசுங்க. கேமரால எச்சு விழுவுது. அவ்வளோ இந்த எச்ச பேட்ரு எங்கெங்க போச்சு போலுக்குத. இப்ப தெரியுதா ஸ்மால் பாஸ்? பல்லு மட்டும் தெரியுது. ஸ்மால் பாஸ், நீங்களே என்ன கவுண்டர் கொடுத்தீங்க ஸ்மால் பாஸ். ஸ்மால் பாஸ், நம்ம அப்படியே பேசிட்டு இருக்கலாமா? சொல்லி தொலைங்க. ஸ்மால் பாஸ், இப்போ நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல ஸ்மால் பாஸ், இந்த ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு எத்தனையோ அழகா கலர் கலரா பொண்ணுங்களாம் அனுப்புறீங்கோ. அனுப்புறது எல்லாத்தையும் பிரபாவையே உஷார் பண்ண வச்சிடுறீங்கோ. கடைசியில அவன் மூலியமாவே அந்த பொண்ணுங்களை வெளியும் அனுப்பிச்சிடுறீங்கோ. இந்த சாரதா அம்மா, அது கெட்ட கேடு, அது வயசுக்கு என்ன அனுப்புறது. எனக்கு ஒரே குஷ்டமாச்சு, கஷ்டமா இருக்குது ஸ்மால் பாஸ். நம்ம வயசுக்கு எதனா ஒன்று பார்த்து அனுப்புறது. முத்து மச்சான், சொல்லுங்க. அறிவு இருக்கா? சாரி ஸ்மால் பாஸ். இவ்வளவு பெரிய பல்ல வச்சுட்டு பக்கோடா சாப்பிட தெரியாம இருக்க. உன்னை டெவலப் பண்ணிக்கிட்டா. அதுதான் ஸ்மால் பாஸ், எனக்கு ரகசியமா ஏதாச்சும் எனக்கு ஐடியாலாம் கொடுங்களேன். தயவு செஞ்சு பல்லு விளக்கு. அதெல்லாம் கரெக்டா பண்றோம் ஸ்மால் பாஸ். பல்ல மத்தவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தூரமா விலக்கி வைன்னு சொன்னேன். இதான் என்னுடைய லவ் செட் ஆகிறதுக்கு காரணமா? சரி சரி ஸ்மால் பாஸ், ஸ்மால் பாஸ், இன்னொரு ஸ்மால் ரெக்வஸ்ட் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எப்படியும் பிரபாவுக்கு இந்த செட் ஆயிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் கல்யாணம் ஆகாதவன்னு பார்த்தா நான் தான் வீட்டுக்குள்ள இருக்கேன். கோபாலுக்கு அது அவனுக்கு எப்படியோ போனா போகுது. இந்த ஸ்மால் பாஸ்ல வந்துட்டு தனியா வந்தவங்க ஜோடியா போனா தானே உங்களுக்கு ஒரு மரியாதை. சொல்றது புரியுதுங்களா? அதனால எனக்கு ஏத்த மாதிரி ஒரு வத்தலோ தொத்தலோ ஒரு காஞ்ச கருவாடோ எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் ஒன்று அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நானும் ஜாலியா இருப்பேன்ல. நீங்க வேணா உங்க பயோடேட்டா எல்லாம் ஸ்மால் பாஸோட மேட்டமணிக்கு அனுப்புறீங்களா? நீங்க இந்த வேலையை செய்றீங்களா ஸ்மால் பாஸ்? அப்படிதான் இருக்கு நீங்க கேட்கறது. சாரி ஸ்மால் பாஸ், ஏதோ வயசு கோளாறுல பேசிட்டேன் ஸ்மால் பாஸ். 60 வயசுல இந்த கோளாறு தேவையா? ஐயோ ஸ்மால் பாஸ், நீங்க இந்த எல்லாம் நினைச்சு, எனக்கு 60 வயசுல இல்ல ஸ்மால் பாஸ். என் இளமை இன்னும் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியலையா? ஒரு அடியா ஆடிட போது படுத்துருக்கேன். ஸ்மால் பாஸ், என் மனசை நீங்களுமா புரிஞ்சிக்க மாட்டீங்க? டேய் சொட்ட படுறா. சாரி ஸ்மால் பாஸ். ஸ்மால் பாஸ்.